ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம ரிவ்யூ சேனலில் விடாமுயற்சி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். படத்தோட ரிவ்யூ பார்க்க முன்னாடி படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி மட்டும் லைட்டாக டீஸ் பண்ணிடுறேன். இந்த படத்தில் நம்ம அஜித், த்ரிஷா 2 பேரையும் வந்துட்டு ஓப்பனிங் ஷாட்டில் காமிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் வந்துட்டு ஒரு லாங் ட்ரிப் போகிறாங்க. இவங்களுக்கு வந்துட்டு கல்யாணம் ஆகி ஒரு 12 வருஷம் ஆகுது. நல்ல ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு வராங்க ஒரு 9 வருஷம். அதுக்கப்புறம் வந்துட்டு சின்ன சின்ன பிரச்சனைனால த்ரிஷாவும் அஜித்தும் வந்துட்டு டைவர்ஸ் வாங்குற அளவுக்கு வந்துட்டு போயிடுறாங்க. டைவர்ஸ் வாங்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போகலான்னு த்ரிஷா இருக்காங்க. அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி அஜித் சொல்கிறாரு, நம்ம வந்துட்டு ஒரு லாஸ்ட் டைம் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ட்ரிப் போயிடலாம் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ இவங்க வந்து 2 பேரும் வந்து அஜர்பைஜானில் வந்துட்டு வாழ்ந்துட்டு வராங்க. அப்போ வந்து ஒரு லாங் ட்ரிப் போகலான்னு கார் எடுத்துகிட்டு கிளம்பும்போது ஒரு நிறைய சந்தர்ப்ப சூழ்நிலைகள்னால த்ரிஷாவும் அஜித்தும் வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு பிரிய வேண்டிய நேரம் வந்துடுது. கார் பிரேக் டவுன் ஆகிடுது. த்ரிஷாவும் வந்துட்டு வேற ஒரு காரில் வந்துட்டு லிஃப்ட் கேட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அஜித் வந்து அந்த காரை ரெக்டிஃபை பண்ணிவிட்டு கிளம்புறாரு வண்டி எடுத்துக்கிட்டு. த்ரிஷாவை தேடி கிளம்புறாரு நம்ம அஜித். த்ரிஷாவும் காணாம போயிடுறாங்க. அப்புறம் எப்படி போகணும், என்னென்ன விஷயங்கள்லாம் அவர் வந்து ஃபேஸ் பண்ணுறாருன்னு தான் அந்த படத்தோட மீதி கதை அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு இந்த படத்தில் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் 2மே இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் பாசிட்டிவ்லேருந்தே போயிடுறேன். இந்த படத்தில் வந்துட்டு வேறா நிற்கிறது வந்து நம்ம அனிருத். ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்பவே வந்து ட்ராகியான ஒரு ஸ்க்ரீன் பிளே, ரொம்ப வந்து ஸ்லோ பேஸ்டாக வந்து படத்தை வந்து கூப்பிட்டு போகிறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஒரு ஒரு மிட் ரேஞ்சான ஒரு ஸ்க்ரீன் பிளேயோட இந்த படம் வந்து போயிட்டுருக்கு. அப்போ வந்து நம்ம அனிருத் தான் வந்து காப்பாற்றுறாரு. சவடிக்கா பாட்டு போட்டு ஃபேன்ஸை வந்து நல்லா ஆட வைக்கிறாரு நம்ம அனிருத். நல்லா ஒரு என்ஜாய் பண்ண வச்ச ஒரு பாட்டாக வந்து சவடிக்கா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தில் இந்த பிஜிஎம்ஸு சூப்பர்பாக போட்டிருக்காரு. நிறைய ரேப் சாங் வந்து இந்த படத்தில் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. பயங்கரமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் தனியேன்னு ஒரு லவ் ஃபெயிலியர் பாட்டு ஒன்று போட்டிருக்காரு. அதுவும் வந்து சூப்பர்பாக வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். ஸோ சாங்ஸுக்கும் பிஜிஎம்க்கும் இங்கே வந்து பஞ்சமே இல்லை. சாங்ஸ் வந்து நல்லாவே படத்தை வந்து புல் ஆஃப் பண்ணி இழுத்துட்டு போகுது. எங்கெல்லாம் வந்து போர் அடிக்குதோ சீன்ஸு, அது வந்து அனிருத் வந்துட்டு ரூட்டாக இருந்து பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு. ஸோ அனிருத்துக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ்னா அது வந்து அனிருத் தான். செகண்ட் பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அஜித். இந்த படத்தில் வந்துட்டு அஜித் வந்து ஒரு மாஸ் ஹீரோனேன்றதை வந்து மறக்கடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்துட்டு எங்கேயுமே அவருக்கு வந்து ஒரு மாஸ் மூமெண்ட் கிடையாது. இன்ட்ரோவே பார்த்தீங்கன்னா ரொம்ப மொக்கையான இன்ட்ரோ. ஒரு சாதாரண ஹீரோ கூட இன்ட்ரோ வந்து பயங்கரமாக இருக்கும். பட் ரொம்பவே மொக்கையான இன்ட்ரோ. ஒரு ஃபைட் சீன் வந்துட்டு அவ்வளோவா இல்லை. ஒரு மாஸான சீன்ஸ் இல்லை. பட் இந்த படத்தில் வந்துட்டு ஒரு ஹீரோவாக தனித்துவமாக வந்து இந்த படத்தில் வந்து நம்ம அஜித் வந்து நடிச்சிருக்காரு. ஆக்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா அஜித்க்கு வந்து இந்த படம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஷேட் வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் மங்காத்தாவையும் இதையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னு வைங்களேன், டிராஸ்டிக்காக இருக்கும். இதுதான் வந்து அஜித் நடித்தாரா, மங்காத்தா நடித்த அஜித் தான் இந்த படத்தை நடிச்சிருக்காரா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு ரோலு. அஜித்தை தவிர இந்த படத்துக்கு வந்து யாருமே ஒத்துக்கவே மாட்டாங்க. ஏன்னா வந்துட்டு அவ்வளோ வந்துட்டு ஒரு இறங்கி வந்து அந்த கேரக்டருக்காக வேலை செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் வந்து தேர்ட் பர்சன் பார்த்தீங்கன்னா த்ரிஷா. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரோலு. த்ரிஷாவை தவிர யாருமே வந்து இந்த படத்தை வந்து இந்த மாதிரி ரோலுக்கு வந்துட்டு ஒத்துக்கிட்டு நடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது அப்படின்னு சொல்லலாம். ஃபோர்த் பாசிட்டிவ் வந்து ரெஜினா. இந்த படத்தில் வந்து ஒரு மேனிப்புலேட்டிங்கான ஒரு கேரக்டரு. ஒரு ஹார்லி குயின், அதாவது நம்ம ஜோக்கரோட வர ஒரு கேரக்டர், ஒரு பொண்ணு கேரக்டராக இருந்தால் எப்படிலாம் இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து இந்த படத்தில் வந்து ரெஜினா வந்து சூப்பர்பாக நடிச்சிருக்காங்க. அவங்க கேரக்டரை வந்து யூகிக்கவே முடியாது, அந்த அளவுக்கு மாதிரி ஒரு நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் இந்த படத்தோட டெக்னிக்கல் வைஸாக வந்து இந்த படம் வந்துட்டு ரொம்பவே ஸ்ட்ராங்கான படம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ட்ரோன் ஷாட் வச்சுருக்காங்க. மேலேருந்து எடுக்கிற ஷாட் தான். அந்த ஷாட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர்பாக இருக்கும். எப்படி எடுத்தாங்க அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வச்சுருக்காங்க. ஸ்டண்ட்டும் வந்து நான் அப்ரிஷியேட் பண்ணோம். ஒரு ஃபைட் சீக்வன்ஸு காருக்குள்ளே சூப்பர்பாக ப்ளேஸ் பண்ணி பயங்கரமான ஒரு ஃபைட் சீன் வச்சுருக்காங்க. அந்த ஃபைட் சீக்வன்ஸே வந்துட்டு ஒரு 2-3 தடவை பார்க்கலாம். அந்தளவுக்கு வந்து சூப்பர்பாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு சினிமாட்டோகிராஃபி பற்றி சொல்லியே ஆகணும். ஒரு ஹாலிவுட் ஸ்டாண்டர்டில் இந்த படத்தில் வந்து சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காங்க. செம்ம குவாலிட்டியாக இருக்குது படம். ஒரு கலர் கிரேடிங்காக இருக்கட்டும், ஒரு ஸ்டண்ட் கோரியோகிராஃபியாக இருக்கட்டும், சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், டிஓபியாக இருக்கட்டும், எல்லா விஷயத்துலையும் வந்துட்டு டெக்னிக்கலாக நீங்கள் எங்கேயுமே வந்துட்டு தப்பு சொல்லவே முடியாது. சூப்பர்பாக பண்ணியிருக்காங்க. ஸோ டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸாக வந்து டீம் வந்து செம்மையாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் தான் பாசிட்டிவ். நெகட்டிவ்னு வந்தீங்கன்னா
ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்துட்டு 9 இயர்ஸ் லேட்டர், 12 இயர்ஸ் லேட்டர், 7 இயர்ஸ் லேட்டர்ன்னு டைம்லைனா வந்துட்டு மாத்திக்கிட்டே வராங்க. அது இருந்தாலும் ஒண்ணு தான், இல்லனாலும் ஒண்ணு தான். அது எதுக்கு வச்சாங்கன்னே தெரியல. அது வைக்காமலே இருந்திருந்தா கூட படம் வந்து இன்னுமே கொஞ்சம் ஃபாஸ்ட்டா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு இன்டர்வல் போர்ஷன் வந்து ட்விஸ்ட் வைக்கணும்னே ஒண்ணு வச்சாங்க. அது ட்விஸ்ட் மாரியும் தெரியவே இல்ல. நெறைய பேருக்கு வந்துட்டு அது எதுக்காக அந்த சீன் இருந்தது அப்படின்ற மாரியும் இருந்துச்சு. ஸோ அதையும் வந்துட்டு தவிர்த்திருக்கலாம். அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு ப்ரீ கிளைமாக்ஸ்ல வந்துட்டு டக்குன்னு முடிச்சுட்டு போயிடுவாரு. இத முடிக்கணுன்றதுக்காக படத்த வந்து பயங்கரமா ஃபாஸ்ட்டா வந்து முடிச்சுட்டாங்க. ஒரு எப்படி சொல்றது? ஹீரோவ வந்துட்டு மாஸா கூட காட்ட வேணாங்க. அந்த கதையில வந்துட்டு ஹீரோவ வந்துட்டு பிளேஸ் பண்ணிட்டு, அந்த சிச்சுவேஷன்லேருந்து எப்படி அவன் வெளில வரான் அப்படின்ற வந்து ஒரு சுவாரஸ்யத்த உண்டாக்குனா கூட, அந்த ஹீரோ வந்து பொழச்சுப்பான் அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த படத்துல வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஒரு மாற்றமே இல்லாம வந்துட்டு போயிட்டுருக்கு. ஒரு மாதிரி வந்துட்டு, என்னடா இது ஒரு மாரி சப்பையாவே போயிட்டுருக்கு. சப்பையா காட்டலாம். அதுக்குன்றதுக்காக ஒரு இவ்ளோ பெரிய மாஸ் ஆன ஹீரோ, அவர் வந்துட்டு இந்த மாரி ஒரு கேரக்டர் ஒத்துக்கிறாருன்னா, அவருக்காக சில விஷயங்கள் பண்ணணும். அத வந்து மகிழ் திருமேனி வந்து இந்த படத்துல விட்டுட்டாரு. பிரேக் டவுனோட ரீமேக் தான் அந்த படம். பட் அந்த பிரேக் டவுன் படமே வந்து ஒரு 1 1/2 மணி நேரம் தான் இருக்கும். அத வந்துட்டு சூப்பர்பா ஸ்க்ரீன் பிளே வந்து செமையா பண்ணியிருப்பாங்க. பட் இந்த படத்துல வந்துட்டு 2 1/2 மணி நேரம் இழுத்துட்டு போறாங்க. எதுக்காக அத இழுக்குறாங்க? சுத்திக்கிட்டே இருக்காரு கார்ல. எதுக்காக சுத்துறாரு? ஏன் சுத்துறாரு? ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு ஓகே. ஓரளவுக்காவது நல்லா இருந்ததுன்னு சொல்லலாம். செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு டக்குன்னு முடிச்சுட்டாரு. ஃபைட் பண்ண வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் டக்குன்னு முடிச்சுட்டு கிளம்பினே இருக்காரு. ஆரவ் கேரக்டர வந்து இந்த படத்துல வந்து சூப்பர்பா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எடுத்துட்டு வந்தத செகண்ட் ஹாஃப்ல மொக்கையா முடிச்சுட்டாங்க. அட்லீஸ்ட் ஆரவ் கேரக்டராவது நல்லா இருந்திருக்கும்னு பார்த்தா, அதுவும் நல்லா பண்ணல. அப்புறம் அர்ஜுனோட கேரக்டர் வந்துட்டு அவரு சும்மா ஆட்டிட்யூடா, ஸ்வாகா நெறைய சீன்ஸ் வந்து நல்லாவே ஆக்ட் பண்றாரு. அவரையும் வந்து மொக்கையா முடிச்சுடுறாங்க. பட் ஒரு இன்டெலிஜென்ட்டா ஹீரோ வந்து இதுலேருந்து தப்பிக்கிறாரு, அதுலேருந்து பண்றாருன்னு ஒரு சுவாரஸ்யத்த வந்து நமக்கு வந்து விட்டுட்டாங்க. எமோஷனலா வந்து இந்த படத்துல வந்து நம்ம கனெக்ட்டே ஆகல. அங்க ஒரு கதை நடந்துக்குது. நம்ம ஒண்ணு பார்த்துட்டு இருக்கோம். ஏதோ ஒண்ணு போறாரு, வராரு அப்படின்ற மாரி இருக்கு. அஜித்துக்கு வந்து இந்த மாரி படங்கள் செலக்ட் பண்ணி ஸ்கிரிப்ட் பண்றாரு. அதெல்லாம் ஹேட்ஸ் ஆஃப் தான். பட் ஸ்க்ரீன் பிளேவும் கொஞ்சம் சுவாரஸ்ய தன்மையும் வந்துட்டு இந்த படம் வந்துட்டு கனெக்ட் ஆகி நமக்கு வந்து இருந்துச்சுன்னா, இந்த படம் வந்து சூப்பர்பா இருந்திருக்கும். படத்த வந்து ஒரு 2 1/2 ஹவர்ஸ் இருக்கிறது வந்து 2 ஹவர்ஸ் இல்ல 1 1/2 மணி நேரம் எடுத்திருந்தா கூட இந்த படத்த வந்து முடிச்சிருக்கலாம். ஏன்னா கதை வந்து அவ்வளோதான். ஓகே. ஒன் டைம் வாட்சபிள். ஒரு டிஃபரண்டான அட்டெம்ப்ட் பை அஜித். பார்க்கலாம். பட் அஜித் தவிர வேற யாராவது இந்த படம் நடிச்சிருந்தாங்கன்னா, இன்னுமே இந்த படம் வந்து நல்லா இருந்திருக்கலாம். ஏன்னா வந்துட்டு நம்ம தலைய வந்துட்டு ரொம்ப மாஸா பார்த்துருக்கோம். ரொம்ப எதிர்பார்ப்பு கழிச்சு 2 வருஷம் கழிச்சு வருதுன்னா, அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஓகே. பார்க்கலாம். ஸோ இந்த படத்துக்கு நான் குடுக்குற ரேட்டிங்ஸ் வந்து 5க்கு 3 ஸ்டார்ஸ் தருவேன். ஸோ இன்னொரு வீடியோல சந்திக்கிறதுக்கு ஹேவ் ஃபன் கைஸ். வரட்டா?